Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான முட்டை ஆம்லெட் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஆம்லெட் குழம்புக்காக ஒரு கடாயில ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்காக கடுகு, உளுந்து, சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இஞ்சி கொஞ்சம் போல் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய தக்காளியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். இது நல்லா இதை வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளியை வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சரில் 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் தனியா, மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இது கொஞ்சம் அந்த மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. மிக்சரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா திக்காயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் புளியை கரைச்சிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்துருங்க. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு காஞ்ச மிளகாய் காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா காஞ்ச மிளகாவே நீங்கள் ஒரு 5 இல்லைன்னா 6 கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா. இந்த காரம் மீடியமாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இந்த குழம்புல இருக்கிற அந்த மிளகாய் வாசனை போய் கொஞ்சம் லைட்டாக திக்காகிற அளவுக்கு இந்த குழம்பு கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் தேங்காய் பழம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்புல இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம முட்டை ஆம்லேட்டுக்கான கலவையை ரெடி பண்ணி ஆம்லேட் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துருங்க. முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம கலந்தால் தான் இது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி இல்லாமல் ஈஸியாக கலக்க வரும். அதனால் முதல்ல இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை மசாலாவோடு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம ஒரு 3 முட்டையை உடைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ முட்டை நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே நல்லா கலந்துருக்கு. இப்போ நம்ம முட்டை கலவை ரெடியாக இருக்குது. நம்ம இதை ஆம்லேட்டாக ஊற்றிடலாம். ஒரு தவாவில் முட்டை ஆம்லேட் செய்கிறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டை ஆம்லேட் செய்கிறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு தவாவில் முட்டை ஆம்லேட் செய்கிறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன்.
இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டை கலவையை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கனமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய முட்டை ஆம்லேட் 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் இந்த தோசை தவாலியே வச்சு கூட இதை நான் கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது ரவுண்ட் ஷேப்பாக வேணும்னா நீங்கள் ஒரு மூடி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த முட்டை ஆம்லேட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம முட்டை ஆம்லேட் குழம்புல போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. குழம்புல இருக்கிற அந்த மிளகாய் வாசனைலாம் போயிட்டு குழம்பு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் போல் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஆம்லேட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆம்லேட்டை சேர்த்துடலாம். ஒரு வாட்டி இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சுவையான ஆம்லேட் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஆம்லேட் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.